காடு வேலி கழித்து சேலிக்கோ லீபனோனின் மகிமை வாருமே கர்மிசாரோ நமது பேருமே வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே வெட்டாந்தரை தீர்த்தனாகமாக மாறுமே வயல்வெளி காடாக என்ன பாடுமே பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்து ஓடுமே தளர்ந்த கைகளை திடப்படுத்தி கல்லாடும் கால்களை பலப்படுத்தி வீடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம் பதிலளிக்க தீபன் வருவான் கலந்த கைகளை திடப்படுத்தி வீடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம் வீடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம் பதிலளிக்க தீபன் வருவான் வனாந்திரம் வயல்வெளியாகும் வீரமீ வெட்டாந்தரை நீத்தனாகமாக மாறுமீ வயல்வெளி காடாக எண்ணப்படுமே பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்து ஓடுமே. இந்த நேரத்திலும் அருமையான ஆர்மோன் அவர்கள் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாய் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்மியூட் பண்ணிருந்தா. மீண்டுமாக உங்கள் யாவரோடும் இந்த மாலை பொழுதுல தேவனுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லபடியாக நாம் நேற்றைய தான் சில கொலோசியர் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு பிலிப்பியர்ல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் மிக அற்புதமான கருத்துக்கள் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். முதல் 4 வசனங்களில பிலிப்பி பட்டணத்து மக்களிடத்தில் காணப்பட்டுக் கொண்டு இருந்த ஐக்கியத்தை குறித்து மிக அருமையாக அவர் விவரித்து பேசுகிறார். அந்த ஐக்கியம் என்ன அடிப்படையில் வரும் என்று சொல்லி முதல் 2 வசனங்களை சொல்லிவிட்டு ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய சக்தி என்ன என்பதை 3வது வசனத்தில் 4வது வசனம் குறிப்பிடுகிறார். அது என்னவென்று சொன்னால், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையோட ஒருவருக்கொருவர் மேன்மையாய் எண்ணுங்கள் என்று குறிப்பிடுகிறார். வாதிட்டுக் கொண்டிருந்தால்தான் பிரச்சனைகள் அதிகமாகும். அதே போல வீண் பெருமையினால் பேசுகிற பொழுதும் மற்றவர்கள் தனக்கு கீழானவர் என்ற எண்ணத்தோடு பேசுகிற பொழுதும் அந்த பிரச்சனை உருவாகும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஒதுக்கி விட்டு ஒருவரை ஒருவர் மேன்மையாக கருதுங்கள். என்னுடைய சகோதரன் எனக்கு மேலானவர், என்னுடைய சகோதரி எனக்கு மேலானவர், அவர்களை காட்டினால் மேலானவன் அல்ல என்று சொல்லுகிற அந்த ஒரு தாழ்மையான மனப்பாங்கு நமக்குள்ளாக வருகிற பொழுதுதான் நிச்சயமாக சபையானது சபையாக காணப்படும். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பவுல் சொல்லும் பொழுது வசனங்கள் 5 அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார் 8வது வசனம் வரைக்கும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது என்று குறிப்பிடுகிறார். ஐக்கியமாய் இருங்க, ஒற்றுமையாய் இருங்க என்று சொன்னவர் இப்பொழுது கிறிஸ்தவ மனத்தாழ்மையினால ஒருவருக்குள் மேன்மையாக எண்ணுங்கள், வாதினாலேயோ அல்லது வீண் பெருமையினாலேயோ எதையும் செய்யாதீங்க என்று அறிவித்தவர் இதற்கு அடையாளமாக உதாரணமாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு பேசுகிறார் என்று பார்த்தோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுது என்று சொல்லிவிட்டு அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின ஒரு பொருளாக எண்ணாமல் 3 காரியம் நடத்துகின்றார். 1, தம்மை தாமே பெருமையாக்கினார். 2, அடிமையினுடைய ரூபத்தை எடுத்து கீழ்ப்படிந்தவரானார், மனுஷ சாயலாக கீழ்ப்படிந்தவரானார். 3வதாக
மனத்தாழ்மையாய் அவர் தம்மை நடத்தி கொண்டார். இந்த 3 காரியங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவ மகனும் மகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்தாக நாம் காணுகிறோம். இப்படி செயல்படுகின்ற பொழுது வசனம் 8 நாம் வாசிக்கின்றோம். 8:9 நாம் வருகின்ற பொழுது விசேஷமாய் 9 தம்மை தாமே அடிமையாக்கி வெறுமையாக்கி அடிமை எடுத்து மனுஷன் தம்மை தாமே தாழ்த்தினார். அடி உண்டு தாமாக மறிக்கிற காலம் வரைக்கும் கொஞ்சமும் அசராமல் கொஞ்சம் நிற்காமல் தம்முடைய எந்த ஒரு சிறு மாற்றம் ஏற்படாமல் தொடர் எருதுகளை சில மாடுகளை நாம் அல்லது கொம்பிலை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கோம், அவைகளை வேர் கூட்டுகிற பொழுதோ வண்டியில கட்டி ஓட்டி கொண்டு போற பொழுதோ அதை கவனிக்காமல் விவசாயி சில நேரங்களில் கூட்டி விடுவார்கள். சொட்ட சொட்ட வண்டியை எவ்வளவு வேறு கலப்பை எடுத்துக்கொண்டு போகும், பார்ப்பதற்கு பரிதாபமாக. அந்த எஜமானுக்காக அவ்வளவு தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு பிராணியாக காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவரை நினைக்கிற பொழுது இதைத்தான் நாம் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மரண பரியந்தம், அதாவது சிலுவின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லுகிற பொழுது தமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, தமக்கு எவ்வளவு பெரிய வேதனைகளை மக்கள் கொடுத்தாலும் பரவாயில்லை, உலகத்தார் எல்லாருக்கும் அல்லவா நான் ரத்தம் சிந்துகிறேன் என்று சொல்லி அந்த மாபெரும் ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் அல்லவா, அந்த மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார் அல்லவா. எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்துக்காக அவர் அந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மைண்ட்ல அந்த நேரத்தில் இருந்ததெல்லாம் நாம் தான். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், அந்த நாட்களில் இருந்தவர்களும் அதற்கு பின்பு வந்தவர்களும் இன்றைக்கு இருக்கிறவர்களும் நாளை வரப்போயிரும் ஆகிய அனைத்து மக்களும் தான் அவருடைய மனதில் இருந்த ஒரே சந்தோஷம். அதற்காக வேண்டி எந்த லெவலுக்கும் கீழிறங்கி போகக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய நல்ல குணத்தை மாற்றாமல் பாடுகளை பட்டார். அதனால் இப்படியெல்லாம் அவர் பாடுபட்ட காரணத்தினால கிடைத்த பலன் என்ன பிரதிபலன் அவர் கிடைத்தது? மனிதர்கள் இன்றைக்கு எதெடுத்தாலும் ஏதாவது பிரதிபலன் வேண்டும் என்று எதிர்பார்த்துதான் எதையும் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தினார் என்று சொன்னால் அவருக்கு என்ன பிரதிபலன் கிடைத்தது? நாம் நினைக்கிறபடியான மாம்ச பிரகாரமான பிரதிபலன் எதுவுமே அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். என்னுடைய குறுகிய மைண்டுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பரலோகத்துல தேவனுடைய வீட்டுல செல்ல பிள்ளையாய் வளர்ந்த ஆண்டவர் அந்த இடத்துல எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையோ, எந்த ஒரு பிரச்சனையோ, எந்த விதமான கவலையோ, எந்த விதமான வழிகளையோ உணராமல் அவர் வளர்ந்திருக்க வேண்டும். ராஜா வீட்டு பிள்ளையை போல அவர் வளர்ந்திருக்கலாம். உலகத்துக்கே ராஜாவும் பழைய தேவனுடைய பிள்ளை அல்லவா, அப்படி செல்வ செழிப்போடு அவர் வளர்ந்திருக்கலாம். பரலோகத்தில் இருந்த மகிமை எனக்கு மீண்டும் தாரும் என்று அவர் கேட்கிற பொழுது, பூமியில் இருக்கும் பொழுது அந்த மகிமை குறைபட்டிருப்பதை போல உணர்ந்திருக்க வேண்டும். அதனால் பிதாவிடத்தில் கேட்கிறார், நான் மோடு இருக்கும்போது இருந்த மகிமை எனக்கு மறுபடியும் தாரும் என்று கேட்கிறார். அந்த அளவுக்கு பூமியில அவர் வாழ்ந்த காலங்களில தாழ்மையும் வெறுமையும் அடிமை போன்ற ஒரு வாழ்க்கையும் அவருக்கு காணப்பட்டது. ஆனாலும் கொஞ்சம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக இந்த பாட்டுகளை அவர் சுமந்தார். அதனால் தேவன் என்ன செய்தார்? அவருக்கு என்ன பிரதிபலனை கொடுத்தார்? பூமிக்குரிய பிரதிபலனை அவர் பூமியில் இருக்கிற மக்களுக்கு பிரகாரமாக அவர் கொடுக்கல. ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக, உலகத்தினுடைய அத்தனை சக்திகளுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம்.
தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர்களுக்கு நிச்சயமாக மேன்மை உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் அப்படிப்பட்ட மேன்மையானது கொடுக்கப்பட்டது. அவர் உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக இருந்த அந்த மகிமையானது பல மடங்கு உயர்த்தப்பட்ட ஒன்றாக கிடைத்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு தந்தளினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த மேலான நாமம் என்று சொல்லக்கூடியது, நாமம் என்றால் பெயர் என்று சொல்லி சாதாரணமாக நாம் யாவும் அறிந்திருக்கிறோம். ஆனால் சில இடங்களில அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அது விசேஷித்த அர்த்தத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது. எந்த வகையில பார்த்தா, மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, 18 to 20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இயேசு அப்போஸ்தலர் சமீபமாக வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைவிடும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் முன்னிப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகியோருடைய நாமங்களிலே அல்ல, நாமத்தில. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு எந்த அளவுக்கு மகிமை இருக்கிறதோ, அந்த நாமத்திற்கு மகிமை இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு அந்த நாமத்திற்கு மகிமை இருக்கிறதோ, அதே அளவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கும் இருக்கிறது. அதனால் 3 பேருடைய நாமங்களிலே அல்ல, 3 பேருடைய நாமத்துல என்று சொல்லி 3 பேருடைய அதிகாரத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இது இன்னும் நாம் பார்க்கும் பொழுது இங்கே இப்படி சொல்லுகிறார், ஞானஸ்நானம் கொடுக்கிற பொழுது ஊழியக்காரர்கள் சொல்லுவதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் செய்த விசுவாச அறிக்கையின் பேரில உங்களுடைய பாவம் மன்னிப்பிற்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை ஞானஸ்நானம் படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த 3 பேருடைய நாமத்தை ஒற்றையாக ஊழியக்காரர் பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆரம்பிக்கும் பொழுது அவர் எங்கே ஆரம்பிக்கின்றார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்று ஆரம்பிக்கின்றார். பிறகுதான் அந்த 3 பேருடைய நாமத்தை ஒன்றாக உச்சரிக்கிறார். ஏன் இந்த மாதிரி உச்சரிக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பேதுரு சொல்லும் பொழுது, பின்பு அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று கொடுக்கிறார்களா? அங்கே நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதான கட்டளையில பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. இங்கே பேதுரு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்று சொல்லி பிறகு ஞானஸ்நானத்தை கொடுக்க சொல்றாரு. அப்ப இந்த 3 நாமங்களும் ஒரே நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதை போல நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதை போல ஒரே நாமம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நாமம் என்ற வார்த்தையானது அதிகாரத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இப்போ பெயர் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் பெயரினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறும் பொழுது பாவ மன்னிப்புக்கான அதிகாரத்தை அந்த நாமம் நமக்கு வழங்குகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அதனால் இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் கீழ்ப்படிய வேண்டுமா, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். அந்த அளவுக்கு எல்லாருடைய நாமத்திற்கு மேலான நாமமாக அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதனுடைய அர்த்தம், வானோர் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும், தேவ தூதரை குறிக்கூடிய ஒன்று. பூதலத்தோர் என்று சொன்னால் பூமியில் இருக்கக்கூடியவர்கள். பூமிக்கு பூதலம், பூமி, புவி என்றெல்லாம் சொல்லுவதுண்டு.
இந்த பூதளத்தோர் என்று சொல்லும்போது இந்த பூமியிலே வாழுகிற மக்கள் கூட்டம் யாவரும். அதே போல பூமியின் கீழானோர் என்று சொல்லுகிற பொழுது சில வேத நிபுணர்கள், வேத ஆசிரியர்கள் பூமியின் கீழானோர் என்று சொல்லுவது செத்துப்போன நபர்களை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது மரித்த மனிதன் தேவனை தொழுது கொள்வானோ என்று சொல்லி கேட்கிறது வசனம். அதனால் மரித்த மனிதர்கள் தேவனை துதிப்பதில்லை. பூமியில மரித்த மனிதன், செத்துப்போன மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டால் அதோடு முடியுது. அவன் போய் தேவனை துதித்துக் கொண்டிருக்க மாட்டான் என்று குறிப்பிடுகிறது. தேவனுடைய மக்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஆத்மாவிலே நாம் அவரை தொழுது கொள்வோம். அப்போ மரித்த மனிதர்களை இதை குறிப்பதாக எடுத்துக்கொண்டால் எல்லா மனுஷனும் இதை குறிப்பதாக இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது மனிதர்களை குறிப்பதாக நாம் பார்க்க வேண்டும். பூதளத்தோர் என்று சொல்லக்கூடியது மனிதர்களை குறிக்கிறது. அதே நேரத்துல பூமியின் கீழானோர் என்று சொல்லக்கூடியது பாதாளத்திலே பங்கடைந்து கொண்டிருக்கிற, வேதனையுடைய இடத்திலே பங்கடைந்து கொண்டிருக்கிற பிசாசின் தூதர்கள், சாத்தானுடைய தூதர்கள், சாத்தானும் அவருடைய தூதர்களும் அந்தகார சங்கிலியினால் கட்டப்பட்டு, இருளின் அந்தகார சங்கிலியினால் கட்டப்பட்டு நியாயத்தீர்ப்பு நாளுக்கு இன்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. நியாயத்தீர்ப்பு நாள் வருகிற பொழுது உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களும் ஏற்கனவே பரதேசத்துக்கு ஆத்துமாக்களும் பாதாள உலகத்திலே காணப்படக்கூடிய அந்த வேதனையுடைய இடத்திலே காணப்படக்கூடிய ஆத்துமாக்களும் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருந்த சாத்தானும் தன்னுடைய கூட்டங்களும் ஆகிய எல்லோருடைய பாதங்களும் எல்லோருடைய முன்பாக முழங்க வேண்டும். அப்படி முழங்குகிற பொழுதுதான் உண்மையாகவே பரலோகத்தின் தேவன் தன்னுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான இப்படியாக உயர்த்தப்பட்டார். அவர் உயர்த்தப்பட்டதுனால நாம் ஒவ்வொருவருமே அவருக்குரிய அந்த அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம், அவருக்குரிய அந்த மகிமையை நாம் பார்க்கின்றோம், அவருக்கு நாம் கீழ்ப்படுகின்றோம். எபேசியர் நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பவுல்தான் அங்கே எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் தந்தை பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். மன்னிக்க வேண்டும், நான் பிலிப்பியர்ல படிச்சிட்டு இருக்கேன், எபேசியர்ல. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகரணராகிய முழு குடும்பத்துக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வானத்தில் இருக்கின்ற லட்சியப்பட்ட பரிசுத்தவான்கள், ஏற்கனவே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் பூமியில் இருக்கிற சபையாராகிய அனைத்து மக்களுக்கும் நாமகரணர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகின்ற நாமகரணர் என்று சொல்வது என்னன்னா, ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்தஸ்தாக கிறிஸ்துவை நாமமானது பயன்படுத்தப்படுது. இன்னமும் கிராம பகுதியில இன்னாருடைய வகையராக்கள், இன்னாருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி எந்த காரணத்திலேயோ வாழ்ந்த ஒரு நபருடைய பெயரை வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டிருப்பார்கள். பட்டக்காரர் குடும்பம்னுவாங்க. அதே போல அடைக்கலம் குழு வகையரா என்று சொல்வார்கள், ராமர் வகையரா என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு பெயரை சொல்லி அந்த வகையராவில் வந்திருக்கக்கூடிய அனைத்து கிளை மக்களையும் அந்த நாமகரணராக பயன்படுத்தி சொல்லுவார்கள். அப்படி சொன்னாதான் கிராமத்துல நல்ல முறையில் புரியும் போறவங்களுக்கு. வெறுமனே போய் பேரை கேட்டா புரியாது, ஏன்னா ஒரே பேர்ல பலர் இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தினுடைய நாமகரணத்தை சொன்னாதான் புரியும். ஓ, அவங்க வகையராவா அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அப்போ இந்த நாமகரணம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தினுடைய ஹெட்டாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போ ஆரோனின் குமாரர் என்று சொன்னால் ஆரோனுடைய மகன்கள் மட்டும் குறிப்பதில்லை, அவருடைய பேரப்பிள்ளைகள் ஆகிய அனைவரும் சொல்லிக் கொண்டு வரும். லேவி கோத்திரத்தான் என்று சொல்லும் பொழுது லேவி என்று சொல்லக்கூடியது நாமகரணம். அவனுடைய குடும்பத்தார்கள் அவனுடைய கோத்திரத்தார் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
அந்த பிரகாரமாகவும் நாமகரணமானது நாமம் என்று சொல்வது பயன்படுத்தப்படுது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பது அவருடைய பெயரையும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்று சொல்லக்கூடிய அவருடைய அதிகாரத்தையும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமகரணம் என்று சொல்லக்கூடியது அவர் வானத்தில் உள்ள மக்களுக்கும், பரலோகத்திலே பரதேசில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், பூமியிலே சபையில் இருக்கிற மக்களுக்கும் நாமகரணராக மூதாதையாக அவர் காணுகிறார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கீழானவராக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கின்றோம். இந்த வானோர் என்று சொல்லக்கூடியது தேவதூதரைத்தான் குறிக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல 3 சோதனையிலும் கர்த்தருக்கு ஏற்பட்ட பின்னதாக பிசாசானவன் அவரை விட்டு போனான், தேவதூதர் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்ப அந்த 3 சோதனை நிறைவேறின உடனே பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ தேவதூதர்கள் பணிவிடை செய்வது அப்பொழுதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சோதிக்கப்பட்ட பொழுதே பணிவிடை செய்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல தேவன் தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டாராம். என்ன கட்டளையிட்டாராம்? அவர் பூமியில வருகின்ற பொழுது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வரும் பொழுது அவரை தொழுது கொள்ளக்கூடிய தேவதூதர்களை நாம் பார்க்கின்றோம். அவர் சோதிக்கப்பட்டு வெற்றி கொண்ட பின்னதாகவும் தேவதூதர்கள் அவரை தொழுது கொண்டதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருகிற பொழுது சகல தேவதூதர்களும் 4 ஜீவன்களும், தேவதூதர்களாகிய 4 ஜீவன்களும் அவருடைய சிங்காசனத்தை சுற்றும் இருந்து கொண்டு துதித்து பாடிக்கொண்டு அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ பூமியில் இருக்கும் பொழுதும் தேவதூதர்கள் பணிந்தார்கள் என்பது உண்மை, அவர் பிறந்த பொழுதும் தேவதூதர்கள் அவரை பணிந்தார்கள் என்பது உண்மை. அதே போல பரலோகத்துக்கு அவர் போன பின்னதாகவும் மிக அதிகமாக அவரை பணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியத்தை யோசனை பண்ணி பாருங்க. பிதாமாய தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கார். அவருடைய வலது கருத்தின் பக்கத்துல அதே சீட்ல வலது பக்கத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கார். இப்ப இந்த தேவதூதர்கள் அவருடைய சிங்காசனத்தை சுற்றும் இருந்து கொண்டு சிறுவேரின் தேவன் பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டிருந்தால் அந்த பாடலின் துதி பிதாமாகிய தேவனுக்கு மட்டும் போகிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து போகிறதா? ஒரே சீட்ல இருக்கக்கூடிய 2 பேரில ஒருவருக்குத்தான் அந்த துதி என்று சொல்ல முடியாதபடி இருவருக்குமே அந்த துதி உண்டு என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால வானோர், தேவதூதர்கள், பூதலத்தோர், பூமியில் இருக்கிற மனுஷர்கள், பூமியின் கீழானோர், பிசாசுடைய தூதர்களும் ஆகிய அனைத்து பேருடைய மகிமையிலும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். தேவன் அந்த அளவுக்கு அவர் உயர்த்தினார். ஆனாலும் குறிப்பிட்ட இந்த நபர்களுக்கு மட்டுமே இது குறிப்பிடப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், பூமியில் இருக்கிற அந்த சராசரங்கள் அனைத்தும் ஆண்டவராய் இயேசுவை தொழுது கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன உதாரணத்தை நான் பார்க்கிறோம். வருஷங்களை பிரித்திருக்கிறார்கள். ஏடி பிசி, பிசி ஏடி என்று சொல்லுங்க அந்த வார்த்தை, பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் டொமைனியன், ஆஃப்டர் டொமைன். புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கும் போது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பிரிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு நாட்களெல்லாம் பிசி என்றும் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக ஏடி என்று நாம் வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளவும். அதை எப்படி நாம் விளக்கப்படுத்துறோம்? தமிழ்ல கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின். உலகத்துல எத்தனை 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 உயர்ந்த மனிதர்கள் கருதப்பட்டவர்கள் இருந்தார்கள். உலகளாவிய முறையில பெயர் பெற்ற நபர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க. யாரெல்லாம் உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு, நம்முடைய உலகத்தகப்பனாகிய உலக பிரகாரமான உலக பிதா மகாத்மா காந்தி அவர்கள் உலகமே இன்றைக்கு அவரை போற்றுகின்ற அளவுக்கு பெயர் பெற்றவராக இருந்தார். அதே போல ஆப்பிரிக்காவிலே மண்டேலா, அவரும் உலகமே புகழக்கூடிய பெரிய நபராக இருந்திருக்கிறாரே. அமெரிக்காவில் ராபர்ட் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டாரே, அவரையும் உலகமானது புகழுகிறது. ஏனென்றால் அடிமைத்தனத்தை ஒழித்தாரே.
இப்படி எத்தனையோ பேர் பெற்ற நபர்கள் எல்லாம் உலகத்திலே வாழ்ந்திருந்த போதிலும் அவர்களில் யாருடைய பெயரை சொல்லி அவருடைய பெயரான அவர் பிறப்பதற்கு முன்பதாக அவர் பிறந்த பின்னதாக என்றால் கணிக்கப்படவில்லை. உலகத்தையே ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற தேதி, உலகத்தையே ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற வருடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டது என்கிற எவ்வளவு பெருமையை நமக்கு உண்டாயிருக்கிறது நாம் நினைத்து பார்க்க முடியும். என் ஆண்டவருடைய பெயர் உலகத்தை ஆளுகின்ற ஆட்சி தேதியாக இன்றைக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக என்று அடையாளமிட்டு கிறிஸ்து பிறந்த பின் இன்றைக்கு 2024 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்லும் பொழுது அத்தனை அரசு சம்மந்தப்பட்ட கோப்புகள் அனைத்தும் இந்த தேதியிலே தான் கையாளப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டினுடைய அரசு கோப்புகளும் இந்த தேதியில் தான் கையாளப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு தேதி உண்டு, ஆனால் அந்த தேதியானது அங்கே பயன்படுத்தப்படவில்லை. தமிழ் வருஷம் உண்டு, அது அங்கே பயன்படுத்தப்படுவதில்லை. தெலுங்கு வருஷம் உண்டு, அது அங்கே பயன்படுத்தப்படுவதில்லை. இப்படி எத்தனையோ விதமான வருஷங்கள் இந்துக்குடைய புராதன புராதன கதைகளின்படி, வரலாற்றின்படி 60 வருஷம் கணிக்கப்பட்டிருக்கு. அந்த 60 வருஷங்களின்படியாக கூட உலகத்தினுடைய நாடுகள் எல்லாம் தங்களுடைய கோப்புகளை கையாளுவதில்லை. அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அண்ட சராசரங்கள் அத்தனையும் அவருக்குமாக செயல்படுகின்ற அளவிற்கு தேவன் அறிவித்திருக்கிறார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உண்மையாகவே உயர்த்தப்பட்ட ஒரு நாமம். அவருடைய நாமத்தினால அண்ட சராசரங்களும் கீழ்ப்படுகின்ற முழங்கால் படுகின்ற சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. யார் அவரை வெறுத்தாலும், யார் அவரை வேதனைப்படுத்தினாலும், யார் அவரை புறந்தள்ளினாலும், யார் அவரை உண்மையாகவே வரவில்லை என்று சொல்லி முழக்கமிட்டாலும் உண்மை இதுதான். ஆண்டவராய கிறிஸ்து ஒவ்வொருவருடைய பார்வையிலும் உள்ளத்திலும் அவர் இன்றைக்கு ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார். அதனால் கிறிஸ்துவை நாமானது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாமம். இந்த வார்த்தை எதனால வந்தது, எப்படி இவை வந்தது? இவை அனைத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினால. நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாக காணப்படுகின்ற இயேசு நாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட பலியாக தம்மை விட்டு கொடுத்தார். ஆனால் நமக்குள்ளாகத்தான் இன்னும் அந்த ஒற்றுமை வரவில்லை. மேலும் தாழ்மையை தொடர்ந்து மறுபடியாகவும் வந்ததனாலையும் அவருக்கு அந்த உயர்வு கிடைக்கப்பட்டது. தாழ்மை இருந்து விட்டால் ஒற்றுமை தானாக வரும். தாழ்மை இல்லாவிட்டால் ஒற்றுமையானது நிச்சயமாக பயந்து போடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை தான் அவருக்கு இந்த நற்பெயரை சம்பாதித்து கொடுத்தது, இவரை உயர்த்தியது. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நாம் நன்றாக படித்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் மோசேயினுடைய காலத்தில் இருந்த போதகமார்களை, மோசேயின் பிரமாணத்தினுடைய போதகமார்களை கடிந்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து அவர்கள் போதிக்கிற போதனையானது அவர் ஒரு நாள் கூட தொட மாட்டார்கள். மனுஷருடைய தோளின் மேலே சுமத்துவார்கள் தன்னுடைய போதனையை. இதை செய், அதை செய்யாதே, அப்படி பண்ணாதே, இப்படி பண்ண என்றெல்லாம் சொல்லி மனுஷருடைய தோளின் மேலே ஏகப்பட்ட பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்துக்கு மேல் பிரமாணம், எழுதப்பட்ட நியாய பிரமாணத்துக்கு மேல் இவர்கள் சொந்த பிரமாணத்தை எல்லாம் எழுதி அவர் மேல் சுமத்தினார்கள். தாங்களும் ஒரு விரல் நாள் கூட தொடமாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது சந்தை வெளியில் வந்தனாலையும் மனுஷரால் ரபி ரபியை என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். பார்வைக்காக ஜெபம் பண்ணக்கூடிய அந்த மக்கள் மனுஷர் எல்லாரும் தங்களையும் ரபி என்று சொல்லி, ரபி என்று சொன்னால் தெய்வீக போதகர், தெய்வீக போதகர் என்ற பெயரை தரித்துக் கொள்ள ஆசைப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரபி என்று அழைக்கப்பட வேண்டாம். கிறிஸ்தவர் மட்டுமே தெய்வீக போதகர், அவர் மட்டுமே ரபி, நீங்கள் எல்லாம் ரபி அல்ல என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் ஒரு கீழாக இருக்கக்கூடிய மக்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் மேலும் சொல்லும் பொழுது பூமியில் ஒருவனை உங்களுடைய தந்தை என்று தகப்பன் என்று சொன்னாதிருங்கள்,
பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு கடைசியாக சொல்லும்போது 12வது வசனத்துல தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று குறிப்பிட்டார். அதனால் ஐக்கியத்திலே வாழுகிற மக்கள் எக்காரணத்தை கொண்டும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு தாழ்மைப்பட வேண்டும். தாழ்மைப்பட்டால் மட்டுமே கிறிஸ்துவுக்கான உயர்வு நமக்கு வந்து சேரும் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். இதே வார்த்தைகளைத்தான் தன்னைத்தான் உயர்த்தவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்தும் உயர்த்தப்படுவான் என்பதை மேலும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும், லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் தன்னைத்தான் உயர்த்தவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்தவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். தாம் தாழ்த்தப்பட்டதுனால, தம்மை வெறுமையாக்கினதுனால, தாம் கீழ்ப்படைந்திருந்த காரணத்தினால அவருடைய பொறுமையும் அவருடைய தாழ்மையும் அவரை மேன்மையுள்ளவராக மாற்றியது. கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய அந்நியோன்ய ஐக்கியத்திலே தரித்திருப் பிடிப்பில்லாக இருந்தால் ஒருவரை ஒருவர் மேன்மையாக கருதப்படவோம், நம்மை நாமே யாருக்கும் மேலாக உயர்த்திக் கொள்ள வேண்டாம் என்ற தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். போதகராக கூடிய அவர், தெய்வீக போதகராகிய அவர் திடீரென்று அந்த பந்தியை விட்டு எழுந்து தம்முடைய சீசருடைய கால்களை கழுவி, ஐயோ ஆண்டவரே, நீங்க எனக்கு இதை செய்யக்கூடாது என்று சொல்லி கேட்ட பொழுது என்னை தடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் எல்லாருடைய கால்களையும் கழுவி சுத்தம் பண்ணதாக உழைத்து கொண்டதாக, நீங்களும் இப்படியே செய்யுங்கள், உங்களுக்கு போதகராக இப்படி நானே இதை செய்திருந்தால் நீங்களும் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவரது தாழ்மையை போதிக்கிறார் கிறிஸ்து. அந்த தாழ்மையானது இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும். இதனால்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மை, ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையோடு அடுத்தவர்களை மேன்மையாய் கருத நினைக்கிறவர்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். அதனால் நம்மோடு கூட இருக்கிற மக்களை மேன்மையானவர்களை நினைத்து விட்டாலே நமக்குள்ளாக ஐக்கியம் அந்யோன்யம் வளரும். அந்த காரியத்தை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நாம் வசனங்கள் 4 வசனங்கள் 5 9 வரைக்குமாக பார்த்தோம். இப்பொழுது 8 வரைக்கும் பார்த்தோம். 9வது வசனத்துக்கு நாம் வரும்பொழுது 9வது வசனத்துல இருந்து கிட்டத்தட்ட 20வது வசனம் வரைக்கும் அவருடைய பாடமானது சற்று வித்தியாசமாக போய்கொண்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பிரயாசம் அல்லது பணி அல்லது பொறுப்புகள் உண்டு. கிறிஸ்தவனாகி நமக்கு பொறுப்பும் பணியும் பிரயாசமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உலக பிரகாரமான கல்வி கற்றுவிட்டு வந்த ஒரு வாலிபன் தனக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஏராளமான முறைகளை கையாண்டு முயற்சி பண்ணுகிறான். அப்படி அவன் முயற்சி பண்ணுகிற பொழுது அவனுக்கு வேலை கிடைத்து விட்டால் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த வேலையை அவன் சரிவர செய்கிற வரைக்கும் அவன் அமர்த்தப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் அவனுக்கும் வேறுபாடுகள் ஏற்படாது. மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக அவனை வைத்துக் கொள்வான். கடைசி வரைக்குமாக தன்னுடைய வானரெல்லாம் உழைத்து அவன் சம்பாதித்து ஒரு நல்ல நிலையோடு தன்னை குடும்பத்தை விட்டு செல்லக்கூடியதாக மாறுவான். இது உலக பிரகாரமான பிரயாசம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்துக்கு நாம் வரும் பொழுது பரலோகத்தின் தேவனுடைய நியமமானது இங்கே சொல்லப்படுகிறது. வசனம் 9 பார்த்தோம். 9 சொல்லப்படுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட காரியத்தை படித்தோம். 10வது வசனத்துல 10, 11 நான் பார்த்துட்டேன். வசனம் 12 நாம் வாசிக்கிறோம். 12 20 வரைக்கும். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறது போல நான் உங்களுக்கு சமயமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். அதாவது நம்முடைய பணி, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு, அதாவது நம்முடைய வேலை, உலக பிரகாரமான வேலை எதுவும் அதை பற்றி பரவாயில்லை. உலக பிரகாரமான பதவியோ உலக பிரகாரமான பணியோ எதுவாக இருக்கணும், அதை பற்றியும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு இந்த பணியானது கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட பணி?
இங்கே குறிப்பிடுகிற அந்த பணியை நாம் பார்க்கின்றோம். நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பின்வரும் வசனங்களில், இந்த வசனத்துக்கு வந்து பின்வரும் வசனங்களிலே குறிப்பிட்டு பேசுகிறார். எப்படி நாம் செயல்பட வேண்டும், என்னத்தை நாம் செயல்படுத்துவது என்ற கேள்விக்கு அருமையான பதிலை கொடுத்து கொண்டு வருகிறார். இப்ப என்ன பதில் கொடுக்கிறாருன்னா, நீ எப்பொழுதும் ஒரு அப்ப எப்படி அப்படின்னு சொன்னா, நடுக்கத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்று குறிப்பிடுகிறார். என்ன முறையில கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, பவுல் தங்களோடு கூட இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவர்கள் எப்பொழுதும் போல தங்களுடைய பிரயாசத்தில் செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாகவே பணிக்கு அமர்த்துகிறவர், பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் நேர்மையாக உழைக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். எஜமான் பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியும், அவர் தூரம் போய்விட்டால் வேறொரு மாதிரியும் வேலை செய்யக்கூடியவர்கள் சரியான வேலைக்காரராக இருக்க மாட்டார்கள். நம்முடைய பரலோகத்தின் பரலோகத்தின் எஜமானாகிய கிறிஸ்துவும் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனும் மேலாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு முன்பாக நாம் கிரியை செய்கிறோம், அவருக்கு முன்பாக நாம் பிரயாசப்படுகிறோம் என்பது நன்கு தெரிந்த ஒரு விஷயம். எப்பொழுதும் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வைக்கு அப்பால் நம்மால் எதையும் செய்ய முடியாது. அது நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, தவறானவை செய்தாலும் சரி, இருவருடைய பார்வையிலும் நாம் தப்பாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. எல்லா காரியத்தையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பவுல் பேசுவது அவர்களை மாத்திரம் அல்ல. பவுலாகி அவர் போதித்த ஊழியக்காரர், அந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தகப்பன். அதனால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடினால என்னுடைய பார்வையை மீறி நீங்கள் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறது போல நான் உங்களுக்கு சமயமாய் இருக்கிற போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி அறிவுரை சொல்லுகிறார். இதுல 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று அறிந்து என்று குறிப்பிடுகிறார். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லுகிற பொழுது, ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக நற்கிரியை தொடங்கின பிதாவாகிய தேவனுடைய நற்கிரியை தொடங்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் வரைக்கும், ஆண்டவரான இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வருகின்ற நாள் வரைக்கும், அல்லது நம்முடைய மரணத்தின் நாள் வரைக்கும் நாம் அதை நிறைவேற்றிக் கொண்டே வர வேண்டும். முடிவு வரையும் அதை நாம் நடத்தி கொண்டு வர வேண்டும். தொடங்கி வைத்த ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் கிறிஸ்து வருகிற வரைக்கும் இதை நீங்கள் நடத்திக்க வேண்டும் என்று சொல்லிதான் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு உதாரணத்திற்காக 1969வது வருஷம் மே மாதம் 4ஆம் தேதி ஆண்டவராய் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கீழ்ப்படிந்தேன். ஆண்டவராய் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று நான் கீழ்ப்படிந்தேன். இன்றைக்கு 55 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 55 ஆண்டு காலமாக ஆரம்பத்துல என்ன மும்மரத்தோடு, எப்படிப்பட்ட உற்சாகத்தோடு, எவ்வளவு சந்தோஷமாக இறுதிப்பூர்வமாய் நான் என்னை விட்டு கொடுத்தேனோ, அந்த இறுதிப்பூர்வமான என்னுடைய பிரயாசம், அந்த இறுதிப்பூர்வமான என்னுடைய விசுவாசம், அது எனக்குள்ளாக இருக்கிற அந்த பயம், அந்த நடுக்கம் அன்று தொடங்கினது இன்றைக்கு வரைக்கும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாதிருக்குமே ஆனால், இடையில காணாமல் போய் கொண்டு வந்து கொண்டிருக்குமே ஆனால், என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படக்கூடியவனாக இருக்க முடியாது. என்னுடைய ரட்சிப்பு நாளில் துவக்க வைத்தவர் பரலோகத்தின் தேவன். அப்படி துவங்கி வைத்த பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நான் ஏற்றுக்கொண்டபடியே கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த பிரயாசத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இது ஏதோ நம்ம மேல் சுமத்தப்பட்ட டியூட்டி அல்ல, கடமை அல்ல. மாறாக நமக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு நிறைவேற்றம் இதிலே தேவைப்படுகிறது. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், எந்த காரணத்தை கொண்டும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அசந்துவிடவே கூடாது. ஒரு கணநித்திரை பொழுதில நாம் கைவிடப்படலாம்.
கன நித்திரை என்று சொன்னால் கண்ணை மூடி திறக்கிறதுன்னு அர்த்தம். இந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நாம் தேவனுக்கு ஆகாதவனாக, கிறிஸ்துவருக்கு ஆகாதவனாக போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்களை ஆரம்பித்த பொழுது எப்படிப்பட்ட நிலைமைகளை பார்த்தாரோ அந்த நிலைமையானது இந்த நாள் வரைக்கும் இன்னும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டுமோ அல்லது நம்முடைய மரணம் நிறைவேறுகின்ற காலம் மட்டுமோ அதை நாம் நிறைவேற்றிக் கொண்டே வர வேண்டும். நமக்கு ஓய்வு ஒழிச்சல் கிடையாது. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் இருந்த பிரயாசத்தை விட இப்பொழுது இருக்கிற பிரயாசம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆரம்பத்துல ரட்சிப்பட்ட காலத்துக்கிட்டத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தா போதும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். 17 வயசு வாலிபன், அதாவது வாலிபன் கூட இல்லை, இளம் பிராயத்தை தாண்டி கொண்டிருந்த நேரம் சத்தியத்திற்குள்ளாக நான் நுழைந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு சிறிது காலம் நான் அப்படி வாழ்ந்து விட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 12 மைல் கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் சைக்கிள்ல போயிட்டு ஆராதனை பண்ணிட்டு சைக்கிளை திரும்பி வருவேன். இவ்வளவுக்கும் நான் ஒரு ரகசிய கிறிஸ்தனாக இருந்தவன். குடும்பத்தாருக்கு தெரியாத நான் ஞானஸ்நானம் எடுத்ததோ அல்லது நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு போறதோ தெரியாது. ஏன் நான் மறைச்சேன் அப்படின்னா, பயங்கரமான பூசாரி குடும்பம் என்னுடைய குடும்பம். அடுத்த பூசாரியாக வர வேண்டிய ஸ்தானத்துல என்னை சிறு பையனாக வைக்கும் போதே அவர்கள் குறித்து வைத்து விட்டார்கள். ஏதோ சாமி வந்து கையை பிடிச்சு கொடுத்தாகவும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் அந்த மாதிரி கிறிஸ்தவனாய் விட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன விளைவு ஏற்படும் என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். அதனாலே வேறு வழியே இல்லாமல் நான் ரகசிய சேஷனாக இருந்து கொண்டு அண்ணாதுரை இருந்த அந்த அன்றைக்கு நான் பைபிள் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணேன். அன்றைக்கு இருந்த அந்த அக்கறை, அன்றைக்கு இருந்த அந்த பொறுப்பு, அன்றைக்கு இருந்த அந்த நடுக்கம், பயம், அன்றைக்கு இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் இருந்த என்னுடைய முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த 55 ஆண்டு காலம் தொடர்ந்து வந்திருக்குமே. ஆனால் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று கூறப்படும். நம்மிலே ஒவ்வொருவருக்கும் இது புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எனக்காக மாத்திரமல்ல, என்றைக்கு ஞானஸ்நானத்தில் நாம் கீழ்ப்படிந்தோமோ அந்த நாள் துவக்கம் இன்றைக்கு வரைக்கும், இன்னும் வரப்போகிற நாள் வரைக்கும், இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை வந்து வைத்திருந்து அழைக்கின்ற காலம் வரைக்கும் நாம் நிச்சயமாக இவைகளை கைகொண்டு வர வேண்டும். இது நாம் கொடுக்கப்பட்ட ஒரு டியூட்டியாக, கடமையாக, பொறுப்பாக நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் கீழ்ப்படிந்திருக்கிற ஒவ்வொருவரும் கிடைக்கப்பெறுகிற மேன்மை இதுதான். கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி கீழ்ப்படிதன் மூலமாக இந்த மேன்மை அவருக்கு கிடைத்தது. அதே போல நாமும் அப்படிப்பட்ட பிரயாசப்படும் பொழுது நாம் இந்த மேன்மையை அடைக்கொள்ளதாக இருக்கின்றோம். மேலும் கிறிஸ்தவர்களின் பணி என்னதென்று கோரி சொல்லக்கூடிய பவுல், இந்த உலகம் பிரதானமான பணியை செய்யக்கூடியதாக இருந்தாலும் அது பிரதானமாய் காணப்படக்கூடிய பணி தங்களுடைய வயிற்றுக்கு தான் அவர்கள் செய்கிறார்கள். எத்தனை பேர் உண்மையாகவே தங்களுடைய ஆத்மாக்களுக்காக செய்கிறார்கள்? உங்களுடைய ஆத்ம பாரத்தை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆத்மாவுக்காக பிரயாசப்படக்கூடியவர்களுக்கு ஓய்வு ஒழிச்சல் கிடையாது, வரையறை கிடையாது, நாட்கள் கிடையாது, வருஷங்கள் கிடையாது. முற்றிலும் மன ரீதியான காரியமாக இருக்கக்கூடியனால, ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கிறதுனால நம்முடைய கீழ்ப்படுதலும் நம்முடைய பிரயாசமும் கடைசி வரைக்குமாக நிலைத்திருக்க வேண்டும். அதனால் பவுல் என்ன சொல்ல வருகிறார், 5வது வருஷத்துல அவர் சொல்லுகிறபடி தான் போயிருந்த பொழுது அந்த ஜனங்கள் அந்த பிரயாசத்தை கற்றுக் கொண்டிருந்ததை அவர் பார்த்தார். இப்பொழுது அவரை விட்டு பிரிந்து போய் பல வருஷங்களாகிவிட்டது. அதனால் அவர் சொல்லுகிறார், நான் இருக்கும் பொழுது நீங்கள் காட்டின பிரயாசம் மட்டுமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் கூட உங்களுடைய பிரயாசமானது தொடர வேண்டும். அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், சாரி டு சே திஸ், அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் ஊழியக்காரன் பார்த்தா தான் எங்கிருந்தோ ஓடி வந்து அவருக்கு விசுவாசம் பக்தி கத்திக்குது. ஊழியக்காரன் இல்லாத நேரத்துல ஊழியக்காரனை பார்க்காத பொழுது எப்படி வேணா வாழ்ந்துக்கலாங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிலர் பொட்டு வைக்கிறாங்க, திடீரென்று ஊழியக்காரனை பார்த்துட்டா அந்த பொட்டை போய் அந்த பக்கம் நின்று அடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. அதே போல கண்மை விட்டுக்கிறாங்க, ஊழியக்காரனை பார்த்தா கண்மையை துடைச்சுக்கிறாங்க.
ஊழியக்காரனை பார்த்தா தான் என் ஆண்டவர், என் கர்த்தர், என் தேவன், ஆவியானவர் அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, நான் ஏகப்பட்டேன் அப்படின்னு பயங்கரமா பேசுனாங்க. ஆனா ஊழியக்காரனுக்கு புறம்பே அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் உலகத்தாரை காற்றும் எந்த விதமான வித்தியாசம் காணப்படுவதில்லை. அதனால் பிடிக்கிறதும் சரி, அன்றைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவனாலும் சரி, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவனாலும் சரி, நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். அந்த பிரயாசமானது நம்மை பரலோகத்தின் தேவனிடத்துல சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த டியூட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து, ஞானஸ்நானம் எடுத்த நாளில் இருந்து ஆண்டவராய் கிறிஸ்து வருகிற வரைக்கும், அல்லது நம்முடைய மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் நமக்கு இந்த டியூட்டி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உலக பிரகாரமான வேலையில ரிட்டைர்மெண்ட் உண்டு, நமக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது. உலக பிரகாரமான மக்களுக்கு உலக பிரகாரமான பென்ஷன் உண்டு, நமக்கு வட்டி முதலமாக பரலோகத்திலே பொக்கிஷமானம் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் பிரியமானவர்கள, உலக பிரகாரமான ரிட்டைர்மெண்ட் ஆகிற மக்களுக்கு பல விதமான நோய்கள் வந்து சேருது. ஆவிக்குரிய காரியத்திலே எந்த விதமான ரிட்டைர்மெண்ட்டும் இல்லாமையே நாம் பாடுபடுகிறது. அது நம்முடைய ஆத்மாவுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகளை மனதிலே கொண்டு இந்த 12வது வசனத்தினுடைய கர்த்தருடைய ஆணையை, கர்த்தருடைய பணியை கடமையாக்கிய காரியங்களை நாம் சொல்லுகின்ற பொழுது சந்தோஷத்தோட, ஆம் ஆண்டவரே, அப்படி நான் செய்வேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற டியூட்டி நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதுதான். இந்த பணியை நிறைவேற்றுவோமா? இந்த கடமையை நிறைவேற்றி ஆண்டவரின் தேவனை பிரியப்படுத்துவோமா? கர்த்தர் நம்மை அப்படி செய்யும்படி ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்படைத்த உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பு கொடுத்த சகோதரருக்கும் உங்கள் யாவருக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே இந்த வீக்கெண்ட்ல உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளிலும் கூட பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து மிகவும் ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படி தேவன் இந்த நேரத்தை நமக்கு கிருபையாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக பிதாவாகி தேவனுக்கு கொடான கொடி நன்றியையும் தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். கடந்து போன காலம் முழுவதும் தேவன் நம்மை சோபத்திரமாய் பாதுகாத்து நம்மை அற்புதமாய் வழிநடத்தின தேவன் கிருபையாய் வருகின்ற புதிய வாரத்திலும் அவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவலும் நமக்கு தொடர்ந்து இருக்கும்படி நமக்காக ஜெபித்து இந்த வேத வகுப்பை நிறைவேற்ற முடியாய் அருமையான ஆர்மோன் அவர்களை அன்போடு கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். மிகுந்த இரக்கமும் மன உருக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, உம்முடைய இரக்கத்தால் இடைகட்டி எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து உலகத்திலே சம்பவிக்கின்ற பலதரப்பட்டதான ஆபத்துக்கள், விபத்துக்கள் எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி சாத்தானுடைய சோதனைகள் எந்த காரணத்தை கொண்டும் எங்களை தொடாதபடிக்கு வழிநடத்தக்கூடிய பரிசுத்தரை மீண்டுமாய் உமக்கு நாங்கள் நன்றியை சொல்லி உங்கள் சமூகத்திலே வருகிறோம். இந்த மாலை வேளையிலே நாங்கள் தியானித்த வசனங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற எங்களுடைய கடமையை உணர்ந்து, எங்களுடைய பணிகளை உணர்ந்து, உம்முடைய ஆலோசனை நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் தாமே அருள் செய்தருளும். அப்பா, நாங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் வீண் பெருமையோடோ அல்லது வெறும் வாதங்களினாலோ எதையும் நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ணி கொண்டிராதபடி உண்மை அண்டிக் கொண்டு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை தரித்துக் கொண்டு எங்களை வெறுமையாக்கவும், எங்களை தியாகம் பண்ணவும், முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுத்தும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியான முறை அமைத்துக் கொண்டு அவருடைய சிந்தனையை நாங்கள் தரித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரயாசத்தை நிறைவேற்றுகின்ற அந்த மாபெரும் சிநாயத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள எங்களுக்கு இதாவே அந்த மாலை வேளையில கடந்து கொண்டு ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரனையும் சகோதரியும் தேவரீர் உங்களுடைய கரங்களை கொண்டு தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பீராக. யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் எங்களை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. குறிப்பாக
சுயமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், வயதிலே மூத்தவர்களாய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. யாவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் நீர் நம்மை கட்டளையிட்டார்கள். வாழிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை ஜாக்கிரதையாக வாழ்ந்து பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டாடுகிறோம். பலதரப்பட்டதான உலக காரியங்களை சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்கள் நீர் தாமை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டாடுகிறோம் பிதாவே. நல்ல தகப்பனே, ஏதோ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார்களும் கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வந்து மோதுகின்ற எந்த சோதனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நீர் தான் விடுதலையாக்கி அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை நீர் அருள் செய்ய வேண்டுமா நம்ம ஜெபிக்கிறோம் தகப்பனே. யாரும் எதற்கும் கலங்கவோ பயப்படவோ இதற்கு என்ன செய்ய போகிறோம் என்ற கவலையோ வந்து விடாதபடி உங்களுடைய கரங்களினால் ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டுமா நம்ம ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல தகப்பனே, குறிப்பாக இந்த நாளில தங்கள் தம்பி தங்கள் தம்பி வில்சனுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக நாங்கள் நிகழ்ச்சிக்கிறோம். அதே போல தகப்பனே, எங்கள் ஐயா அவர்கள் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்களை நீ தொடர்ந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தி பலப்படுத்தும். அம்மாவை ஆசீர்வதியும், குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் பிதாவே. அடியானையும் தகப்பனை குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை வருவதற்காக நன்றி. அடிமைக்கு எவ்வளவு விளைவினம் இருந்தால் உடைய வசனத்திலே நீர் பயன்படுத்துகிறீரப்பா, அதற்காக கொடாகுடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அடிமையுடைய அந்திம காலம் எல்லாம் உடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே எழுப்பத்தக்கமாக அடியானுக்கு நீர் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம்ப்பா. கண்ணோக்கி நீர் பார்த்தரலாம் தகப்பனே. அநேக மக்கள் இந்த சத்தியத்தை கேட்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தின எங்கள் அன்பு சகோதரர் தாமஸ் குடும்பத்தை ஆசிரியராக இதாவே குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிற அருமையான பாப்பா ஏற்ற வேலையில மீண்டுமாக ஒரு நல்ல சுகமான பிரசவ காலத்தை பெற்றுக்கொண்டு தன் குழந்தையோடு கூட சந்தோஷமாய் குடும்பத்தை நடத்த நீர் நாங்கள் உதவி செய்யும். எப்பொழுதும் நல்ல செய்தியை மாத்திரம் நாங்கள் கேள்விப்படவும் நீர் அருள். இதாவே நீர்தாமை கிருபியாக பாப்பா புகுந்த வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்து யாவருக்கும் நீர் சுகப்படுவதை கட்டளையிட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். பாப்பாவுடைய நாதனாருக்கு நீர்தாமே ஒரு நல்ல பெண்ணை நல்ல மாப்பிள்ளையை ஆய்வு பண்ணி திருமணத்தை செய்து கொடுக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்ட மற்ற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு பெயர் சொல்ல தெரியாத ஒவ்வொருவரையும் சமத்தில் வைக்கிறோம். இந்த காணொலி காட்சி மூலமாக மட்டுமல்ல, வாட்ஸ்அப் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் மற்றும் தொலைபேசி வாயிலாகவும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு காத்துக்கணும். இந்த 2 மணி நேரத்தில் இருக்கிறோம்ப்பா, எங்களுக்கு நித்திய ஓய்வையும் கொடுத்துடலாம். எங்களுடைய வாழ்நாளே ஒரு நாளை நீர் கூட்டி கொடுக்கிறானால் நாங்கள் நாளை காலை எழுந்து துய்த்து கொண்டு நாங்கள் ஜெபித்துக் கொண்டு எழுந்திருக்கவும் உண்மையுடைய பாதப்படியில் அமர்ந்து நாங்கள் ஆராதிக்கவும் உங்களுக்குமான இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் பந்தியிருக்கும் தாங்கள் தேவையை தாக்கல் செய்கிறோம். நாளை தினம் துவங்குகிற வாரத்தின் முதல் நாள் இருந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஒரு வாரம் முழுவதும் தேவடைய சித்தன்படியாக எங்களை வழிநடத்தி ஆபத்துக்கள் விபத்துக்கள் எதுவும் வராதபடி பாதுகாத்து வழியிலே செல்லும் பொழுது பாதுகாப்பை அருளை செய்து தகப்பனை எல்லா காரியத்தையும் நம்முடைய மக்கள் என்ற பெயரில சந்தோஷமாய் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். தேவடைய சித்தம் இருக்குமானால் மீண்டுமாக நான் உண்மை இந்த மாதிரியாக உட்கார்மான சத்தியத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பித்தார். கிறிஸ்துவின் நாமத்துல இந்த ஜெபத்தை மிக தாழ்மையாக விண்ணப்பிக்கிறோம். மிக நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம். நன்றி. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம்.